இசை இசை வந்து 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மிலிட்ரி இசை, இன்னொன்று கருவி இசை. மிலிட்ரி இசை அப்படிங்கிறது வந்து இயற்கையாக மனிதனிடம் காணப்படக்கூடிய குரல் வளத்தை குறிப்பதாக கொள்ளலாம். கருவி இசை என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட செயற்கைத்தனம் வாய்ந்த ஒரு கருவியாக கருதப்படுகிறது. இதனை 4 விதமாக பிரிக்கலாம். தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவி, கஞ்சக்கருவி ஆகியவை ஆகும். இதில் தோற்கருவிங்கிறது வந்து தாவரம் மற்றும் விலங்கினங்களின் தோலிலிருந்து தயாரிக்கப்படக்கூடிய ஒரு வகையான இசைக்கருவி. இந்த இசையை இசைப்பதன் மூலம் உங்களுக்கு தேவையான இசையை பெற்றுக்கொள்ளலாம். நமக்கு எடுத்துக்காட்டாக இருப்பது, கண்கூடாக இருப்பது பறை என்கிற இசைக்கருவி. உங்களுக்கு பறைதல் அப்படின்னு சொன்னாவே பறைன்னு சொன்னாவே சொல் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த சொல் அப்படிங்கிறது இன்றைக்கும் நமக்கு கேரளாவில் சொல்லாட்சியாக பயன்படுத்தப்படுகிறது. எந்த பறையும் அப்படிங்கிறது என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பறை என்பது பழங்கால மனிதர்களால் மலையின் மீது இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்களுடைய செய்தியை தெரிவிக்கும் விதமாக இசைக்கப்பட்ட ஒரு கருவியாக கருதலாம். இதுக்கு அடுத்து துளைக்கருவி என்பது மூங்கில்களின் ஊடாக இசை சென்று வரக்கூடிய அந்த செல்லக்கூடிய அந்த திசையை வைத்து அவை எழுப்பும் இசையை வைத்து உருவாக்கப்பட்டதாக கருதலாம். மூங்கில்கள் இன்றைக்கும் உங்களுக்கு காலை நேரத்தில் எழுந்திருச்சு காற்றோரம் போனீங்கன்னா காற்று அப்படியே சலன்னு வீசும். அந்த காற்று மூங்கில்கள் தாவரங்கள் இடையில போயிட்டு ஒரு விதமான இசையை உருவாக்கும். அதுவே துளைக்கருவிக்கு உண்டான தூண்டுகோலாக கருதப்படுகிறது. இதுக்கு அடுத்து நரம்பு கருவி என்பது உங்களுக்கு தோல்கருவி, துளைக்கருவியின் ஊடாக எழுந்த நரம்பு கருவி வந்து அடுத்து மனிதன் தன்னுடைய வேட்டையின் மூலமாக வில் என்ற ஒரு கருவியை பயன்படுத்தினால், அந்த வில் என்ற கருவியை பயன்படுத்தும் போது வில்லை வைத்து மக்களுக்கு ஏதாவது ஒரு பொழுதுபோக்கு செய்யலாமே என்று கருதி அதன் மூலமாக வில்லுப்பாட்டு என்ற ஒரு நிகழ்த்துக்கலை வடிவத்தை கண்டுபிடித்தான். அதை போலவே நரம்பு கருவியும் உங்களுக்கு கண்டுபிடிக்கப்பட்டதாக கருதலாம். நரம்பு கருவிகளின் அரசியாக கருதப்படுவது வீணை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து கஞ்சக்கருவிங்கிறது வந்து மற்ற கருவிகளாகவும், அதாவது தோற்கருவி, துளைக்கருவி, நரம்பு கருவியாகவும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருள்களிலிருந்து உருவாக்கப்பட்டது. கஞ்சக்கருவி என்பது முழுக்க உங்களுக்கு செயற்கையாக உருவாக்கப்பட்ட ஒரு கருவியாக கருதப்படுகிறது. எடுத்துக்காட்டாக மத்தளம், உலோகத்தால் செய்யப்பட்ட தாளம், பிரம்ம தாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. வெண்கலங்கிற உலோகத்தால் இது செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது.